இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இன்னைக்கு காலையில அமெரிக்கா திடீர்னு ஏமன் மேல ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா 2 அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அமெரிக்கானால இந்த தாக்குதலையே நடத்தி இருந்திருக்க முடியாது. இதனால கடுப்பாகி போன ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இதற்கான பதிலடியா நாங்க கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த 2 அரபு நாடுகள் யாரு, அவங்க எதுக்காக அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, சோ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இதற்கு பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா அமெரிக்கா பிரிட்டன் இந்த 2 நாடுகளுமே இன்னைக்கு காலையில திடீர்னு ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலை ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனுக்கு கீழே நாங்க நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனை பத்தி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல்ல பயணிக்கிற கப்பல்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே வர்றதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா தலைமையில கிட்டத்தட்ட 10 நாடுகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன். என்னதான் முதல்ல பல நாடுகள் இந்த ஆபரேஷன்ல சேர்ந்திருந்தாலுமே கூட அமெரிக்கா பிரிட்டனை தவிர மீதி இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றா இதுல இருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கடைசியில இந்த 2 நாடுகள் மட்டும்தான் ரொம்ப முக்கியமா இந்த ஆபரேஷனை செங்கடல்ல நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆபரேஷனுக்கு கீழே தான் இன்னைக்கு காலையில் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களோட ஏர்போர்ட்டு, மிலிட்ரி பேசஸ், முக்கியமாக அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய 2 முக்கியமான ரேடார் ஸ்டேஷன்ஸ் மேலையும் அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 60 நிலைகள் மேலே இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த தாக்குதல்கள் ஏர்ஃபோர்ஸ் மூலமாகவும் அமெரிக்கா பிரிட்டனோட சப்மரைன்ஸ்ல இருந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த செய்தியை ஹவுதிகளுடைய அஃபீஷியல்ஸுமே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. உடனே எல்லாம் போயிட்டு அமெரிக்காட்ட கேட்குறாங்க, எதுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடத்துனீங்க, இந்த தாக்குதலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹவுதிகளுடைய அட்டாக் பண்ணுற கெப்பாசிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். அதனால தான் முக்கியமாக இந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதோ அந்த இடமா பார்த்து தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். ஸோ தட் அவங்களோட அதெல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிரும். ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் வச்சு தானே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் இனிமேல் அவங்களுடைய தாக்கும் தன்மை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா அப்படியெல்லாம் எந்த ஒரு கனவும் காண வேண்டாம், எங்ககிட்ட அவங்க நினச்சி பார்க்குறத விட அதிக அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது, நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம், அது மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையுமே விடுத்திருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மேலே போர் அறிவிச்சே ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு, எப்போ போர் அறிவிச்சாங்களோ அப்பையிலிருந்தே செங்கடல்ல பல கப்பல்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, அதை கடத்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பையெல்லாம் பெருசாக எந்த ரியாக்ஷனுமே காட்டாத அமெரிக்கா இப்போ திடீர்னு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ இந்த தாக்குதலுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அமெரிக்கா இந்த தாக்குதலை ரொம்பவே பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடியே ஹவுதிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பென்டகன் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க ஏமனில் எந்தெந்த இடத்தையெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பிளானை பைடன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஆனால் பைடன் அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட மறுத்திருந்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அரபு நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் ஹவுதிகள் மேலே தாக்குதல் நடத்தினா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்குது. ஸோ அதனால் அப்போதைக்கு அந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விசிட் வந்தாப்படி. அவர் விசிட் வந்தப்பயே நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இந்த அரபு நாடுகளுடைய ஆதரவை வாங்குறது தான் அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பல அரபு நாடுகளுக்கும் அவர் விசிட் பண்ணாப்படி. இந்த விசிட்ல அமெரிக்கா எதிர்பார்த்த அளவுக்கு எந்த அரபு நாடுகளுமே அமெரிக்காவுக்கு ஆதரவு தரல. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவை இந்த விஷயத்தில் தடுத்து நிறுத்துறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோவும் அந்த நாடுகள் தயாராக இல்லை. இந்த சமயத்தில் தான் அமெரிக்காவுக்கு 2 முக்கிய அரபு நாடுகளுடைய ஆதரவு கிடைக்குது. அதன் விளைவாக தான் இப்போ ஹவுதிகள் மேலே தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்குது. யாருப்பா அந்த 2 அரபு நாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாடு சவுதி அரேபியா. ஸோ இதை பற்றி நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். என்னதான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் கப்பல்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாலுமே கடந்த ஒரு 2 மாதமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமைதியாக தான் இருந்தாங்க, எந்த தாக்குதலுமே திருப்பி நடத்தவே இல்லை.
இதற்கு முக்கிய காரணம் சவுதி அரேபியா ஹவுதிகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை தடுத்து நிறுத்திட்டாங்க. காரணம் என்னன்னா, ஹவுதிகளுக்கும் சவுதிக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 9 வருஷமா போர் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அந்த போர் இப்பதான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி இந்த ரெண்டு சைடுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஹவுதிகள் கூட இருக்கிற பிரச்சனையை சவுதி அரசாங்கம் முடிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் எங்க அமெரிக்கா ஏமன் மேல தாக்குதல் நடத்தி அது ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அதன் விளைவா ஹவுதிகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சவுதி கூட முறிச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பயம் சவுதி அரசாங்கத்துக்கு இருந்தது. அதனால அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாது, அப்படி தாக்குதல் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை கொஞ்சம் அடக்கியே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவுக்கு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி விசிட் பண்றார். அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ அவர் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சவுதிக்கு பல ஆஃபர்ஸுங்கிறது கொடுக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கும்போது நாங்கள் சவுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 யூரோ ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஆஃபர்லாம் கொடுத்த பிறகு தான் பிளிங்கனே சவுதிக்கு போகிறாப்படி. ஸோ இன்னும் அவர் போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாருன்னு தெரியல. சவுதி இந்த விஷயத்தில் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாங்க. இவ்வளவு நாளாக அமெரிக்கா சவுதிகள் மேலே தாக்குதல் நடத்தாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணமாக நம்பப்பட்ட சவுதியே அவங்க பக்கம் சாஞ்சிட்டதால அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஈஸியாக போயிடுது. ஈவன் இன்னைக்கு காலையில் அமெரிக்கா ஏமன் மேலே அட்டாக் பண்ணப்போ ஈரான், ரஷ்யா மாதிரியான நாடுகள் ஏமனுடைய இறையாண்மையை அமெரிக்கா மீறிட்டதாகவும் பொறுப்பில்லாமல் அமெரிக்கா நடந்துக்கிறதாகவும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சவுதி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டனங்களோ எதுவுமே தெரிவிக்கல. அதுக்கு பதிலாக ஏமனும் சரி அமெரிக்காவும் சரி இனிமேல் இந்த தாக்குதலை தொடரக்கூடாது, இதோட அமைதியாக போயிருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் 2 அரபு நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதையுமே எல்லாருக்குமே டக்குன்னு சவுதி அரேபியா முதல்ல ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் 2வது அரபு நாடை யாரும் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க முடியாது அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் அது. ஸோ என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன். ஸோ இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே பல நாடுகளை பற்றி நம்ம செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஏமன், கத்தார், UAE, சவுதி அரேபியான்னு சொல்லி எத்தனை நாடுகள் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் பஹ்ரைன்கிற ஒரு நாடு இதில் சுத்தமாகவே இன்வால்வ் ஆகாமல் தான் இருந்தாங்க. ஈவன் ஆண்டனி பிளிங்கன் கூட இந்த போர் ஆரம்பித்த பிறகு பல முறை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விசிட் பண்ணிட்டாரு. ஜார்டன், எஜிப்டுன்னு எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாரு. ஆனால் ஒரு முறை கூட பஹ்ரைனுக்கு விசிட் பண்ணதில்லை. ஆனால் இந்த முறை முதல் தடவையாக பஹ்ரைனுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாப்படி. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பஹ்ரைனுக்கு போனார். 8ஆம் தேதி சவுதி அரேபியாவில் மீட்டிங் முடியுது. 10ஆம் தேதி பஹ்ரைனுக்கு விசிட் பண்ணார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விசிட் பஹ்ரைனுக்கு. யாருமே இந்த விசிட்டை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல. கரெக்டாக பஹ்ரைனில் ஆண்டனி பிளிங்கன் இருக்கும் பொழுது தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதை பற்றி நம்ம கூட வீடியோவில் பார்த்துருந்தோம். சரிப்பா, பஹ்ரைனுக்கும் ஹவுதிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஹ்ரைனுக்கும் ஹவுதிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் உண்டு. ஸோ ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஆகாது. பஹ்ரைன்கிறது ஒரு குட்டி தீவுங்க. UAEக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாடு. ஸோ இந்த 2 நாடுகளையும் நம்பி தான் பஹ்ரைனோட பாதுகாப்பே இருக்குது. அப்புறம் 3வது அமெரிக்காவினுடைய ஒரு நேவி பேஸ் ஒன்று பஹ்ரைனில் இருக்குது. அந்த நேவி பேஸ் மூலமாக தான் ஈரான்லேருந்து வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் இந்த நாடு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரொம்பவே முக்கியம். ஈவன் இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டனில் 10 நாடுகள் இருக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் எந்த அரபு நாடுகளுமே கிடையாது. ஒரே ஒரு அரபு நாட்டை தவிர, அதுதான் இந்த பஹ்ரைன். ஸோ இவங்க மட்டும்தான் அந்த ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரபு நாடு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு அமெரிக்கா கூட இந்த விஷயத்தில் ஒத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பஹ்ரைனில் போய் ஜனவரி 10ஆம் தேதி இவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போதே ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு மேபி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்கன்னு சொல்லி. அதனால தான் அங்கே இருக்கும் பொழுதே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தி இவங்க முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுருச்சு. கரெக்டாக அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் ஹவுதிகளுக்கு எதிராக கொண்டு வரப்படுது. அந்த தீர்மானம் அமெரிக்கா நினச்ச மாதிரியே வெற்றியும் அடையுது. ஸோ இந்த தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டதையும் நேற்று காலையில் இந்த அட்டாக்கை அமெரிக்கா நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பிளானிங் இருக்குது. என்னதான் மற்ற அரபு நாடுகள் எதுவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட இந்த 2 நாடுகளும் ரொம்ப பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சுக்கிட்டு அமெரிக்கா எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், மத்திய கிழக்கு நாடுகள்னு வந்துட்டா சவுதியுடைய பேச்சு தான் அங்கே எடுபடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. ஸோ அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அமெரிக்காவுக்கு அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லையா. ஸோ இப்படி தான் இது நடந்திருக்குது. ஸோ இனி அடுத்தடுத்து இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காரணம் ஹவுதிகளும் பதிலடி தாக்குதல் நடத்தலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.